ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். யார் பேச்சையாவது கேட்டு டெய்லி 2000 earn பண்ணலாம் 5000 earn பண்ணலாம்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. மார்க்கெட்டில் லாஸ் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட நாலேஜ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. ட்ரேடிங்னு இல்லை, அதர் தென் தட் நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ரிஸ்க்கை திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ரிவார்டு கிராப் பண்ண முடியும். ஸோ வார்ம் வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் பை பண்ணுறீங்க, 1%க்கு பை பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் செல் பண்ணும்போது மோர் தென் 1% மேலே வச்சு தான் நீங்கள் செல் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட வின்னிங் ரேஷியோ தான் முடிவு பண்ணணும். 1.1% வைக்கணுமா, இல்லை 1.2% வைக்கணுமா, 1.3% வைக்கணுமா அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வின்னிங் ரேஷியோனா என்ன? ஒரு ஹோல்சேல் ஷாப் போகிறீங்க அப்படின்னா அங்கே மார்ஜின் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதே நீங்கள் ஒரு ரீட்டைல் ஷாப் போகிறீங்கன்னா அங்கே வந்து ஹோல்சேலை விட கொஞ்சம் மார்ஜின் அதிகமாக இருக்கும். ஹோல்சேலை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கம்மியாக இருந்தாலும் அவங்களோட ப்ராஃபிட்டை அச்சீவ் பண்ணுறாங்க. ரீட்டைலை பொறுத்த வரைக்கும் அவங்க மார்ஜின் அதிகமாக வச்சா தான் அவங்களோட ப்ராஃபிட்டை ரீச் பண்ண முடியும். ஸோ இங்கே கஸ்டமர்ஸை பேஸ் பண்ணி தான் வின்னிங் ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ட்ரேடிங்கில் என்ன வின்னிங் ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் நீங்கள் 1:1 சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வின்னிங் ரேஷியோ 80% இருக்கணும். விச் மீன்ஸ் இப்போ நீங்கள் 10 ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் 8 ட்ரேட்ஸ் வின் பண்ணுறீங்க, 2 ட்ரேட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஓவரால் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வின்னிங் அண்ட் லாஸ் சேர்த்து பார்க்கும்போது 6% கண்டிப்பாக இருக்கும். அதே நீங்கள் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் 1:1.5 சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வின்னிங் ரேஷியோ 70% இருக்கணும். இப்போ 10 ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க, 7 ட்ரேட் வின் பண்ணுறீங்க, 3 ட்ரேட் லாஸ் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் ஓவரால் பர்சன்டேஜ் கண்டிப்பாக 7.5 இருக்கணும். தென் 1:2 சூஸ் பண்ணுறீங்க, வின்னிங் ரேஷியோ மினிமம் 60% இருக்கணும். விச் மீன்ஸ் இதில் நீங்கள் 6 ட்ரேட் டெஃபினட்டாக வின் பண்ணணும் அண்ட் 4 ட்ரேட் லாஸ் பண்ணுறீங்க. அப்போ ஓவரால் 8% இருக்கும். அண்ட் ஃபைனலி 1:3 ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வின்னிங் ரேஷியோ 50%, அதாவது 5 ட்ரேட் வின் பண்ணுறீங்க, 5 ட்ரேட் லாஸ் பண்ணுறீங்க. அப்போ ஓவரால் 10% இருக்கும். இப்போ நீங்கள் 1:1 வைக்கணுமா, இல்லை 1:1.5 வைக்கணுமா, 1:3 வைக்கணுமா அப்படின்றது நீங்கள் என்ன டைப் ஆஃப் ட்ரேடர் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ரிஸ்க் அண்ட் ரிவார்டை சூஸ் பண்ண முடியும். We are clearly teaching in our academy training. We have 4 branches now: சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், நெமிலி. ஸோ இந்த வீடியோட கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.